ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளவுட் ஸ்டார்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் எப்படி வந்து ஒரு யூசர்ஸையோ இல்லை ஒரு குரூப்பையோ நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கிறதுக்கு எம்எஃப்ஐ எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு அவர் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சர்ச் பாரில் போய் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் சர்ச் பண்ணுங்கள். இங்கே வர அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை தொடுங்க. இதாங்க உங்களோட ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டோட சைனப் பேஜ். இங்கே போனதுக்கப்புறம் கிரியேட் ஃப்ரீ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கொடுங்க. இதான் நம்மளோட சைனப் பேஜ். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நம்மளோட ரூட் யூசர் இமெயில் அட்ரஸ் என்ன, அப்புறம் நம்ம அக்கௌண்ட் நேம் என்ன வைக்க போகிறோம், அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த சைனப் ப்ராசஸுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக தேவையான சில திங்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வேலிடான இமெயில் அட்ரஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு வேலிடான ஃபோன் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து ஒரு அத்தன்டிகேட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் சைனிங் அப் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கிளவுட் ஸ்டார்ட் அக்கௌண்ட்டை வச்சு நான் சைன் அப் பண்ண போகிறேன். ஸோ ரூட் யூசர் இமெயில் ஐடியில் கிளவுட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நேம் வந்து கிளவுட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த வெரிஃபை கொடுக்குறேன். என்னோட கேப்சா அதில் போடணும். இப்போ என்னோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். திருப்பி அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இங்கே நான் நெவர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுக்கணும். இதில் வந்து நான் இங்கே வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பர்சனல் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நேம் வந்து நான் வந்து கிளவுட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில் சைன் அப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸு, அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட், ப்ராவின்ஸ்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் போஸ்டல் கோட். ஸோ இதெல்லாம் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பில்லிங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ இந்த டேப்பில் வந்து நம்ம வந்து பில்லிங் கண்ட்ரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோட நம்பர் கொடுக்கணும். அப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, சிவிசி கோடு, கார்டு ஹோல்டரோட நேமு, அதுக்கப்புறம் பில்லிங் அட்ரஸு. அதுக்கப்புறம் பில்லிங் அட்ரஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனல் டீட்டெயில் கொடுத்த அதே அட்ரஸ் யூஸ் பண்ணணுமா, அப்படி இல்லைனா நியூ அட்ரஸ் கொடுக்கணும்னா அதோட நியூ அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம வெரிஃபை பண்ணி முடிக்கிறப்ப, நம்மளோட அக்கௌண்ட் சைன்இன் பண்ணி முடிக்கிறப்ப நம்மளோட கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை டெபிட் கார்ட்லேயோ வந்து $1 வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம இந்தியாவிலேருந்து சைன் அப் பண்ணுறோன்னா $1 எவ்வளோ ஈக்குவல் இந்தியன் ருப்பியோ அதை வந்து நம்மளோட இதில் வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பில்லிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இது எதுக்குன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், இன்னொன்று வந்து வாய்ஸ் கால். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கண்ட்ரி ஆர் ரீஜன், இது வந்து நம்ம என்ன கண்ட்ரி மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்தியா வேணால் நீங்கள் இந்தியா கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் மொபைல் ஃபோன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் என்னோட மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி மெசேஜ் வரும். ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்திருக்கு. நான் என்னோட ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஒன்று வந்து பேசிக் சப்போர்ட்டு, இன்னொன்று டெவலப்பர் சப்போர்ட், ஒன்று பிஸ்னஸ் சப்போர்ட்டு. ஸோ நமக்கு வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் பேசிக் சப்போர்ட்டில் ஃப்ரீ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் சைன் அப் கொடுங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு நம்மளோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து முடிச்சதுக்கப்புறம் கோ டு மேனேஜ்மெண்ட் கன்சோல் கொடுங்க. ஸோ இதுதான் ஏடபிள்யூஎஸோட மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ வந்து இங்கே வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஐடி இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை சைன் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் சைன்இன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஐஏஎம் யூசர் பாஸ்வேர்டு வச்சு ஒன்று சைன்இன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ரூட் யூசர் இமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் சைன்இன் யூசிங் ரூட் யூசர் இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரூட் யூசர், இன்னொன்று ஐஏஎம் யூசர். நம்ம வந்து ரூட் யூசரை வச்சு தான் நம்ம வந்து இப்போ சைன்இன் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளோட இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ என்னோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. அதை நான் என்டர் பண்ணிக்கிறேங்க. வெரிஃபை பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு யூசரை கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு எம்எஃப்ஏ வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எம்எஃப்ஏவை எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் ஐஏஎம்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் சர்ச் பண்ணணும்னா எப்போவுமே இந்த சர்ச் பார் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஐஏஎம் தேவை அப்படின்னா இங்கே போய்ட்டு ஐஏஎம்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும். இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்டார் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே மேலே காட்டும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம்குள்ளே வந்தோடனே ஆட் எம்எஃப்ஏ ஃபார் ரூட் யூசர்னு காட்டும். ஆட் எம்எஃப்ஏ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அத்தன்டிகேட்டர் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்மளோட எம்எஃப்ஏக்கு வந்து ஒரு ஒரு நேம் வச்சுக்கலாம். டிவைஸ் நேம் வந்து என்னோட ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து க்ளவுட் ஸ்டார்ட் ஐஃபோன் கொடுத்துக்கிறேன். இங்கே என்னோட அத்தன்டிகேட்டர் ஆப் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு இங்கே கியூஆர் கோடு வரும். நீங்கள் வந்து உங்களோட எம்எஃப்ஏ ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஷோ கியூஆர் கோடு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அத்தன்டிகேட்டர் ஆப்பில் வந்து இப்போ வந்து 2 எம்எஃப்ஏ கோடு காட்டும். ஸோ கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வர நம்மளோட எம்எஃப்ஏ கோடை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் எது யூஸ் பண்ணுறேன்னா, என்னோட மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. கூகுள் அத்தன்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஆத்தின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட 2 கோடை கன்சிக்யூட்டிவான 2 கோடை நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ என்னோட அடுத்தடுத்த கோடு 2 தான் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். கொடுத்துட்டு ஆட் எம்எஃப்ஏன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு நம்மளோட எம்எஃப்ஏ வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட டேஷ்போர்ட் போங்க ஐஏஎம்க்கு. இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டுச்சுன்னா ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ நமக்கு ரூட் யூசர் ஆஸ் எம்எஃப்ஏ நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூசர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போனீங்கன்னா கரண்ட்டாக எந்த யூசரும் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு தடவையும் நம்மளோட ரூட் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணக்கூடாது. அது நம்ம எப்போவுமே ரூட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷனை பற்றி எதுவும் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற நேரத்தில் எப்போவுமே வந்து நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டயத்தில் இப்போ ஒரு டெவலப்பருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவருக்கு வந்து டெவலப்பர் ரோல் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கிரானுவலாக நம்ம பெர்மிஷனை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம யூசர்ஸ் எப்போவுமே கிரியேட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ யூசர்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் யூசர் கொடுங்க. ஸோ இப்போ நான் என்னோடய பேரே கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணுமான்னு கேட்குது. கொடுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் ஐஏஎம் யூசர்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் கஸ்டம் பாஸ்வேர்டு தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் சைன் பண்ணுறப்ப எனக்கு வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது வேணுமான்னு கேட்குது. ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் வேறு யாருக்கும் இப்போ வந்து கிரியேட் பண்ணல. எனக்கு தான் கிரியேட் பண்ணுறேன். அதனால் நான் இந்த செக் பாக்ஸை வந்து பண்ணல. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் அவருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கே வந்து டைரெக்டாக பெர்மிஷன்ஸ் கொடுக்காம நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் குரூப்னு கொடுக்குறேன். அந்த குரூப்புக்கு வந்து இப்போ வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ ஒரு டீம் அட்மின் டீம்னு ஒரு டீம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குரூப் வச்சுக்கலாம். குரூப் வச்சுட்டு இப்போ நான் அட்மின் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் குரூப் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூஸரை இந்த அட்மின்ங்கிற குரூப்புக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நமக்கு பெர்மிஷன் பவுண்டரி இங்கே காட்டுது. நம்ம வந்து அட்மின்ங்கிறத நம்ம இப்போ கிரியேட் பண்ணதை. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் இருக்குது. டேக் வந்து எப்போவுமே முக்கியங்க, எஸ்பெஷலி ஃபார் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ நான் வந்து டேக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நான் சும்மா இப்போ ஒரு பேசிக்காக இதுதான் கிரியேட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே டெவ்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டோட மெட்டாடேட்டா எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யார் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் யார், அப்புறம் டெக்னிக்கல் லீடு யார், அதுக்கப்புறம் யார் இதை டெப்ளை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் டேக்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம பில்லிங் இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெவோட சிஸ்டம் வந்து இவ்வளோ யூஸ் ஆகுது, ப்ராடோட சிஸ்டம் இவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரியேட் யூசர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளோட யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கன்னா சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன் டு யூசர்ஸ் லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூசர்ஸில் வந்து பாரதிங்கிற பேரில் நமக்கு வந்து இங்கே காட்டுது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ யூசர் குரூப்ஸ் போனீங்கன்னா நமக்கு வந்து அட்மின்னு இங்கே ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதை தொட்டிங்கன்னா நமக்கு வந்து பெர்மிஷன்ஸில் இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கும். யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பாரதிங்கிற பேரும் இங்கே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம யூசர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஐடி இருக்கும், அக்கௌண்ட் ஏலியாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சைன்இன் யூஆர்எல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஏலியாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு தடவையும் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஐடி என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ஒரு ஏலியாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் ஸ்டார்ட் 404 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட நியூ சைன்இன் யூஆர்எல். கொடுத்துட்டு கிரியேட் ஏலியாஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரூட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து சைன்இன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண ஐஏஎம் யூசர் வச்சு நம்ம எப்படி சைன்இன் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம யூஆர்எலை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண ஐஏஎம் யூசரோட டீட்டெயில் இங்கே என்ட்ரு பண்ணணும். பாரதிங்கிறத யூசர் தான் நான் கிரியேட் பண்ணேங்க. அதுக்கான பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. இப்போ அந்த ஐஏஎம் யூசருக்கான கன்சோல் நமக்கு பார்க்குறோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஐடி அதில் இருக்க ஐஏஎம் யூசர் அவங்களோட அக்கௌண்ட் தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஐஏஎம் யூசருக்கான லாகின். இதே வந்து அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளோட ரூட் யூசரை வச்சு நம்ம சைன்இன் பண்ணுறது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பில்லிங் அலாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பில்லிங் அலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட கன்சோலில் போய் பில்லிங்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக எதுவுமே நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல, அதனால் எந்த டேட்டாவும் இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ இல்லைனா இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாள் நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து சில வந்து விஷுவலைசேஷன்ஸ் இங்கே காட்டும். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பட்ஜெட்ஸ்ன்னு இருக்கும். பட்ஜெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ பட்ஜெட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போல்லாம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா நம்ம வந்து ஒரு 1 சென்ட் நம்ம யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வந்து $1 கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏதாச்சும் சார்ஜ் எக்ஸீட் ஆச்சுன்னா உடனே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது எப்போல்லாம்னா
ஈவன் ஒன் சென்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஒரு நேம் இருக்குது. ஸோ டிஃபால்ட் நேம் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே நம்மளோட மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே கிரியேட் பட்ஜெட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு பட்ஜெட் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பட்ஜெட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மந்த்லி பட்ஜெட் கொடுக்க போகிறேன். ஸோ மந்த்லிக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோடய பிளான் வந்து நான் வந்து ஒரு $5 நான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன்னு வைங்க. ஸோ இங்கே 5 என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நம்மளோட இமெயில் ஐடியை மறுபடியும் கொடுங்க. கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் இமெயில்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கமா செப்பரேட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இமெயில் வரும். ஒன்று வந்து நம்மளோட ஆக்சுவல் ஸ்பெண்ட் வந்து இப்போ 85% ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் 85% லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னு. அப்புறம் வந்து ஆக்சுவல் ஸ்பெண்ட் வந்து 100% வந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்டட் அதோட ப்ரெடிக்ஷன் வந்து 100% நீங்கள் வந்து ரீச் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இன்னொரு மெயில் ஐடி வரும். ஸோ வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து 3 இமெயில்ஸ் வரும் அஸ் அ நோட்டிஃபிகேஷன். கொடுத்துட்டு கிரியேட் பட்ஜெட் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு 2 பட்ஜெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த குரூப்பில் வந்து யூசரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எம்எஃப்ஏ வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டையரில் என்னென்னலாம் கவர் ஆகுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரீ ட்ரையல், இன்னொன்று வந்து 12 மந்த்ஸ் ஃப்ரீ, அப்புறம் இன்னொன்று வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ட்ரையல் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ்லாம் நமக்கு வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் சேஜ் மேக்கர் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு ஃப்ரீ. ஸோ அதுலேயும் நமக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் 250 ஹவர்ஸ் பர் மந்த், இந்த T3 மீடியம் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பவர் BI யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அமேசான் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நமக்கு குவிக் சைட்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு 30 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் 12 மந்த்ஸ் ஃப்ரீக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ EC2ல இருக்குது, நமக்கு S3ல இருக்குது, RDSல இருக்குது, CIPI கேட்வே இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து 12 மந்த்ஸ் ஃப்ரீங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதுலேயே நமக்கு உள்ளே போனீங்கன்னா சப் கண்டிஷன்ஸில் லைக் இங்கே 750 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து டி த்ரீ மைக்ரோலையும் T2 மைக்ரோலையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ S3ல பார்த்தீங்கன்னா 5 GB நமக்கு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் RDSல 750 ஹவர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆல்வேஸ் ஃப்ரீலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு டைனமோ டிபியில் வந்து 25 GB நமக்கு எப்போவுமே ஃப்ரீ தான் நமக்கு. அப்புறம் லேம்டாவில் வந்து 1 மில்லியன் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இதுதாங்க வந்து ஏடபிள்யூஎஸோட நமக்கு கம்ப்ளீட் சைன் அப் ப்ராசஸ். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெக் வீடியோஸை பற்றி உங்களுக்கு மேலும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in next video.